வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? கன்னியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அவருடன் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த ஆறாம் இடத்துக்கு வருதுயா. உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம். ஆனா வேலை சார்ந்த விஷயத்துல நல்ல அனுகூலத்தை பெறுகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம். ஐயா, வேலையில தடை இருக்காது. அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். 13 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறும். சுக்கிர பகவான் முக்கியமா 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மாறி 6ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றம் முதல்ல மாறும். செல்வங்கள் கிடைக்குதோ இல்லையோ, வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் செல்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். முக்கியமா உயர்ந்த மலை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்றதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும். முக்கியமா ஏன்னா சிம்மராசி ராசிநாதனே பார்க்கத்தால அந்த மலை உயர்ந்த இடத்து தெய்வ தரிசனம் என்று சொல்லக்கூடிய, அதாவது திருமலை, திருப்பதி, திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துக்கு சென்று இறைவனை வழிபடுத்து, இந்த மாதிரி விஷயங்கள், குலதெய்வத்தின் வழிபடுத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு வரப்போகுது. வேலைக்கு குறையிருக்காது, வருமானத்துக்கு குறை இருக்காதையா. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதால வருமானத்துக்கு குறை இருக்காது. அவர் 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதே உங்களுடைய வேலைக்கான தன்மைகள் அனைத்தும் பெறுபடும். தொந்தரவுல இருந்து முதல்ல விடும். ஏன்னா செவ்வாய் பகவானும் சேர்ந்து போறதால அந்த 5ஆம் இடத்தை விட்டு தொந்து போத்தால் உங்களுக்கு பிரச்சனைகளை விட்டு விலகத்துக்கான நாளம் என்று 22 தேதிக்கு அப்புறம் செவ்வாய் இடம்பெயர்ந்த பிறகு உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன உபாதைகள், கால் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. சுகர் சார்ந்த விஷயமோ இல்லை கால் பாதத்தில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான காலம். மனுஷனுக்கு தேவையில்லாத டென்ஷன் மட்டும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் 15 தேதிக்கு அப்புறம் அதிகரிக்கக்கூடிய காலங்களாக. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் என்று சொல்ற மாதிரி வேலையிலிருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன உபாதைகள் எதனா இருந்தா இந்த மாதம் சரி பண்றதுக்கு மருத்துவத்தை எடுத்துக்கொள்வதற்கும் வெளியூர் பயணங்கள் தேவைப்படும். வெளிநாடு பயணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையும். வெளிநாட்டுல போய் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதம், நல்லது கிடைக்கக்கூடிய மாதம் என்று கூட நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.